ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா செஃப். நாம் இன்றைக்கி அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி தாங்க. பட்டர் சிக்கன் கூட இதை நம்ம சொல்லலாம். ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ்ஷு. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, நான், அப்புறம் சாதத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை எப்படி பண்ணுறதுன்றது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான முறையில் இந்த பட்டர் சிக்கனை எப்படி பண்ணுறதுன்றதை வீடியோவில் பார்க்கலாம். இந்த பட்டர் சிக்கன் பண்ணுறதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மெலிசாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம இதை வதக்கணும். ரொம்ப டீப்பாக வதக்கிடக்கூடாது. நம்ம வதக்கிட்டு இதை அரைக்க போகிறோம். அதனால் லைட்டாக இதை நம்ம இந்த மாதிரி வதக்கினா போதும். இந்த மாதிரி வதங்கினதும் இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியுமே நல்ல மீடியம் சைஸில் நல்ல பழமான தக்காளியாக 2 தக்காளியை இந்த மாதிரி நீளமாக மெலிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே இதுக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும்தான். ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நடுவில் கீறிட்டு சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவையும் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக தக்காளி வதங்கி வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம வதக்கி எடுக்கணும். இந்த மாதிரி வதங்கி வரணும். இப்போ தக்காளியுமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை நல்லா நம்ம ஆற விட்டுறணுங்க. நல்லா ஆறினதும் இதை நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது அப்படியே ஆறட்டும். இது ஆறினதும் நம்ம சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். இந்த அரைச்ச பேஸ்ட் நம்ம அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம பட்டர் சிக்கன் கிரேவி பண்ணலாம். இருக்க அதே எண்ணெயிலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு கூடவே 2 பட்டை சேர்த்துக்கலாம். 4 லவங்கம் சேர்த்துட்டு இது லைட்டாக கலந்து கொடுத்துருங்க. எண்ணெய் எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. ஏற்கனவே நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கினதில் இருந்த எண்ணெய் தான். அப்படி தக்காளி வெங்காயம் வதக்கினதில் எண்ணெய் இல்லைன்னா 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே லைட்டாக கலந்து கொடுத்துட்டு ஒரு 1/2 கிலோ சிக்கன் அளவுக்கு நான் இந்த மாதிரி மீடியமான சைஸில் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா மஞ்சள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வேக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்துட்டு இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதையுமே 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா நம்ம இந்த மாதிரி வதக்கணும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துலேயே சிக்கனும் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேலன்ஸ் உள்ளதையும் சேர்த்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் நான் சேர்க்குறேன். நீங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்திங்கன்னா இந்த பட்டர் சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவு தயிர் எடுத்திருக்கேன். தயிரை நல்லா விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. தயிர் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும். கூடவே லைட்டாக தண்ணியும் சேர்த்து பேலன்ஸ் உள்ள தயிரையும் கலந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் டைல்யூட் ஆகும். அதுலேயே நம்ம இந்த சிக்கனை நல்லா வேக வச்சிடலாம். இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு குறைஞ்சது ஒரு 10-15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் சேர்த்து இதை நீங்கள் வேக வைக்கணும். இப்போ ஒரு லிட்டை போட்டு மூடிட்டு அப்படியே நீங்கள் இடையில கலந்தும் கொடுங்க. இது ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கமகமன்னு வாசனையோட சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் நம்ம இப்போ பட்டர் சேர்த்துக்கணும். சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணணும். நம்ம பட்டரை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்க்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்னதாக இந்த மாதிரி தாளிப்பு கடாயில் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பெரிய சைஸில் பட்டர் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா லைட்டாக இது உருகுனதும் ஒரு 4 காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு கொஞ்சம் போல் பொடியாக நறுக்குன கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பட்டர் நல்லா கரைஞ்சதும் இதை எடுத்து அப்படியே நம்ம
சிக்கன் கிரேவியில் சேர்த்துக்கும் போது அவ்வளோ ஒரு மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ சுட சுட இதை அப்படியே எடுத்து சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பரிமாறிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் இந்த பட்டர் சிக்கனை நான் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்றதை வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதுக்கு ஒரு லைக் போடுங்க. அம்மா செஃப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.